வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு நண்பர் கேட்ட இன்னொரு சந்தேகத்திற்கான ஒரு வீடியோ தான். இதில் தெளிவான விளக்கத்தை நான் அதுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு யூனிக்கான ஒரு சந்தேகம். சரிங்களா? இது 2 சைட்லேயும் பிரச்சனை இருந்தால் அப்போ பெருசாக தெரியாது. இது ஒரு சைடு பிரச்சனை வரதுனால இந்த விஷயத்தை நம்ம ரொம்பவே யூனிக்காக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஒரு சைடு மட்டும் சுருக்கம் விழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கைக்கிட்ட சுருக்கம் விழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 சைடு ஜாயிண்ட்டையும் ஒன்றா சேர்த்து இடுப்பினுடைய சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டில் மட்டும். சரிங்களா? எடுத்துக்கிட்டு கழுத்து பகுதி, அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் 2ஐயும் ஒன்றா சேர்த்து பிடிங்க. சரிங்களா? இப்போ இடுப்பினுடைய சென்டர் பாயிண்ட்டு பேக் பார்ட்டில் நம்ம சென்டர் பண்ணி பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி கழுத்தில் ஷோல்டர் ஜாயிண்ட் 2ஐயும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிருக்கோம். இப்போது அப்படியே கழுத்தை 2ஐயும் 2 பக்கத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, இது பானைக்காய் இருக்கிறதுனால இதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் உள்வாங்கி இருக்குது. அந்த பாக்கழுத்தினுடைய அந்த பா ஷேப் ஒரு பக்கம் வெளியவும் ஒரு பக்கம் உள்ளேயும் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? அதில் 1 இன்ச் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும்போது பானைக்கில் ஈஸியாக இப்படி கண்டுபிடிச்சிடலாம். அதே ரவுண்ட் நெக்காக வந்தது அப்படின்னா நாம் சைடு அளவை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது. சரிங்களா? அதனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த அளவுகளை எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஹார்ம்குள்ளேருந்து கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவை எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ம்குள் ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ, அதாவது ஸ்லீவ் அட்டாச்சும் சைடு ஜாயிண்ட்டும் சென்டர் பண்ணி வரும் பாருங்கள். அந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த நேர்லேயே கழுத்து வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச் இருந்தது. இந்த சைடு 6.5 இன்ச் இருக்குது. அப்போது இதுலேயும் 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கழுத்தளவில் பார்த்தோம், அதுலேயும் 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இப்போ இதுலேயும் 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது ஒரு சைடு மட்டும் தப்பாக இருக்குது. இப்போ மிஸ்டேக் என்னவோ ஒரு சைடு தான். அந்த ஒரு சைடை மட்டும் நம்ம சரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அளவு வைக்கும் போதே சென்டர் பண்ணி அதிலிருந்து சரியான அளவுகளை நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல, அதாவது அதிகமாக இருக்கிற சைடில் சுருக்கம் விழுது அப்படின்னா, அதிகமாக இருக்கிற சைடில் பேக் சைடு சுருக்கம் விழும். சரிங்களா? கம்மியாக இருக்கிற சைடு ஃப்ரண்ட் சைடில் சுருக்கம் விழும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக இருக்கிற சைடில் பேக் சைடு பஃப் வச்ச மாதிரி சுருங்கி வந்துடும். அப்போது கம்மியாக இருக்கிற சைடு இழுத்து பிடிக்கும். கம்மியாக இருக்கிற சைடு இழுத்து பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடை இழுத்தாபடி வரும். அப்போ ஃப்ரண்ட் சைடு இழுத்தா மாதிரி வரும்போது ஃப்ரண்ட் சைடில் அந்த ஹார்ம்குள் ஜாயிண்ட்டில் சுருக்கம் விழுகும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம யூனிக்காக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கஸ்டமர் பெருசாக நோட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சிலர் ரொம்ப யூனிக்காக நோட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இதை கரெக்டாக நோட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு சைடு மட்டும் பேக் சைடு சுருக்கம் விழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இதுதான் பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? அதே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேக் சைடை சொல்ல மாட்டாங்க. பேக் சைடு அவங்க நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃப்ரண்ட் சைடு எனக்கு ஒரு சைடு மட்டும் சுருக்கம் விழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி 2 கம்ப்ளைண்ட் எப்படி சொன்னாலும் இதுதான் பிரச்சனை. சரிங்களா? இதை கவனமாக பாருங்கள். இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்ட பாருங்கள். இப்போ எந்த சைடு அகலமாக இருக்கோ அந்த அளவை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அளவை நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ண பிறகு லூஸ் விழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா சைடில் 2 சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் சைடில் இன்னொரு தையல் போட்டு நீங்கள் டைட் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? லூஸ் விழாமல் போச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் இப்படி சென்டர் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன் அதிகமாக இருக்கிற அளவை தான் வைக்கணுமா, குறைவாக இருக்கிற அளவை வைக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, குறைவாக இருக்க அளவை கொடுக்கும்போது ஒரு சில டைமில் டைட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? லூஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு தையல் போட்டு கொடுத்துடலாம். அப்படி டைட் வரும்போது நம்ம தையலை பிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கணும். அது நமக்கு டைம் வேஸ்ட். சரிங்களா? அதனால தான் நான் அதிகமாக இருக்கிற அளவை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதை எல்லாத்தையும் சரி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சரியாக வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்த பிறகு நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஒரு சில நண்பர்களை வந்து கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. அதனால் கீழே வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ₹299 நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதை வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் அதில் ஷேர் பண்ணுவோம். அது மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி சுருக்கம் வர பிரச்சனைக்கு வந்து தீர்வு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி 2 சைட்லேயும் வந்து சுருக்கம் விழுது அப்படின்னா சைடில் ஒன்று டைட் பண்ணலாம். அப்படி டைட் பண்ணியும் சரியாகலை அப்படின்னா ஷோல்டரில் பிரச்சனை இருக்கும். ஷோல்டரை வந்து இறக்கி வச்சுருப்பாங்க. அதாவது கை சைடு வந்து இறக்கி வச்சுருப்பாங்க. அதை நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இதை பற்றின வீடியோ வந்து நான் அடுத்ததாக கொடுக்குறேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.